ஹலோ கைஸ், இன்றைக்கி கிராட்டிடியூட் டெஸ்ட்டான டே 4. அதாவது நம்ம சேனலில் நம்ம டாக்குமெண்ட்ரி பண்ணி போட்டுட்ருக்கோம். அட் த சேம் டைம் இன்றைக்கி என்னோடய லைஃப்பில் ஒரு 3 விஷயம் நடந்தது. அடிஷ்னல் டிப்பும் ஒன்று கிடைக்க போகுது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கடைசியில் தான் முக்கியமான பாயிண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு இன்றைக்கி என்னென்ன மிராக்கிள் நடந்ததுன்னு சொல்கிறேன். எங்கள் அம்மாக்கிட்ட ஒரு மிராக்கிள், என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு மிராக்கிள், அட் த சேம் டைம் என்னோடய கெரியருக்கு நானே ஒரு மிராக்கிள் அதுவாக நடந்தது. அது என்னன்றதை ஷேர் பண்ணுறேன். த சேம் டைம் இன்றைக்கான கிராட்டிடியூட் டெஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டே 4ல் இன்றைக்கி என்னோடய ஹெல்த்தை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று எழுதி அதை இன்றைக்கி ஒரு 4 தடவை பார்த்து தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு சொன்னேன். டே 3யும் அதுக்கு முன்னாடி இந்த 4 டாஸ்க்கையுமே பண்ணிட்டு தான் இருக்கேன். 5வது நாளான டாஸ்க்கையும் சேர்த்து தான் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு விஷயம், எங்கள் அம்மாட்ட ஒரு மிராக்கிள் நடந்ததுன்னு சொன்னேன். இன்றைக்கி என்னோடய ஃபீலிங்ஸ் எல்லாமே சொல்லிடுறேன். காலையில் 11 மணிக்கு எழுந்திரிச்சு, 11 மணிக்கு இல்லை, இன்றைக்கி 9 மணிக்கு எழுந்திரிச்சு 11 மணிக்கு கடைக்கு வந்தேன். இன்பிட்வீன் கேப்பில் என்னோடய பர்சனல் ஒர்க்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1.5 மணி நேரம் என்னோடய கெரியருக்கு நான் என்ன ஸ்டடி பண்ணணுமோ ஸ்டடி பண்ணி முடிச்சுட்டு ஒரு 1 மணிக்கு நான் கொஞ்சம் நேரம் மெடிடேஷனில் உட்காந்துருந்தது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் தூங்குனேன், அது மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆனால் நான் 3:45 தான் எந்திரிச்சேன். நல்லா தூக்கம். தூங்கி எந்திரிச்ச பிறகு தான் ஒன்றா ஹேப்பன் ஆகுது. சம்திங் ஹேப்பன்ற மாதிரி ஒரு 7 மணி இருக்கும். எங்கள் அம்மாட்ட நேராக வண்டி எடுத்தேன், எங்கள் அம்மாட்ட போனேன். எங்கள் அம்மாவை ஹக் பண்ணி, அம்மா என்னை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா, நான் உன்னை ஏதாவது ஹர்ட் பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சிரு அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் அம்மா டக்குன்னு அழுதுட்டாங்க. நமக்கு நான் சொல்ல வேணும், டக்குன்னு தரையாக கண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே எமோஷ்னலாக கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். பேசி முடித்த பிறகு நான் இனிமேல் ஒழுங்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். பட் எங்கள் அம்மாட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னென்னா, டேய் நீ லைஃப்பில் பெருசாக வரணும்னு நினைக்கிறேன், பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் நான் உனக்கிட்ட கோவப்படுறேன். எங்கள் அம்மா நான் எல்லாத்தையும் சொல்லுவேன், என்னென்னா எங்கள் அம்மா கோவப்படுறாங்க. பட் எங்கள் அம்மா நான் சொன்ன விஷயம், உன் மேலே நான் கோவப்படுறேன்னா அவனோட நல்லதுக்கு தான் நான் கோவப்படுவேன். நான் சொல்கிற விஷயத்த நீ செய்ய மாட்டேன், அதனால தான் நான் கோவப்படுவேன். என்னோட நல்லதுக்கு தான் அவங்க கோவப்படுறாங்கன்றதை நான் புரிஞ்சுக்கல. அது என்னோடய தப்பு, எங்கள் அம்மாவோட தப்பு நான் சொல்ல மாட்டேன். என்றைக்கு எங்கள் அம்மாவுக்கு நான் கிராட்டிடியூடாக இருக்கணும்னு முடிவு பண்ணணும், அன்றைக்கே போய் நான் பேசியிருக்கணும். பட் ஆனால் பண்ணலை. எங்கள் அம்மா என்கிட்ட எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம், எல்லா அம்மாவும் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற ஒரு விஷயம், கொஞ்சமாவது ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷமாவது போய் பேசுங்க, தயவு செஞ்சு சொல்கிறேன். பேசி பார்த்தா தான் பல உண்மைகள் வெளியே வருது. ஏன்னா அவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கவங்க, அவங்களுக்கு அதான் உலகம். ஓகே, ரொம்ப போர் அடிக்கல. 2வது பாயிண்ட் போவோம். என் ஃப்ரெண்டை பார்த்தோன்னே இன்னொரு மிராக்கிள். என் ஃப்ரெண்டும் சீக்ரெட் புக்கு படித்து கிராட்டிடியூட்லாம் அட்டன் பண்ணியிருக்கான். கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ்லாம் பண்ணான். அவன் என்னோட சீனியர். அவன் சொல்கிறான், டேய் மச்சான் நான் 1.5 வருஷமாக, டேய் எனக்குலாம் செம்ம சாக்கு, என்னடா மச்சான் சொல்கிற அப்படின்னோடனே அப்புறம் நாங்கள் அதை பற்றி கிராட்டிடியூடை பற்றி கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் எங்களோட கேரியர் பற்றி கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தோம். அதே மாதிரி 3வது ஒரு மிராக்கிள் என்னோடய லைஃப்பில் நான் ஒரு சில விஷயங்களுக்கு டேக் சம் ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கேன். அந்த விஷயங்கள் என்னென்னங்கிறத ஃப்யூச்சரில் நான் ரிவீல் பண்ணுறேன். நான் ஏன் இதை இன்றைக்கி சொல்கிறேன்னா, இன்றைக்கி ஒரு சில விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன், அது என்னங்கிறத ஃப்யூச்சரில் சொல்லுவேன். ஓகே, ஆனால் இன்றைக்கி நடந்ததை சொல்லணும்ல டாக்குமெண்ட்ரியில், அதனால் இதை நான் இங்கே பாயிண்ட் அவுட் பண்ணுறேன். அதே மாதிரி இன்றைக்கி நான் ஃபீலிங்ஸ் என்னென்னா, நிறைய கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு, மென்டல் ஸ்ட்ரெஸ் இருந்தது. ஆனால் இன்றைக்கி நான் அதிகமாக கோவப்படலை யார்ட்டையும். ஏன்னா நேற்றே நிறைய பேர் என்கிட்ட கோவப்படாதீங்கன்னு சொன்னாங்க. அதனால் நான் கோவப்படுறதை கம்மி பண்ணிக்கணும்னு நினச்சி பை த கிராட்டிடியூடாக நான் கோவப்படுறதை கம்மி பண்ணேன். அதுக்கான முடிவு பண்ணியிருக்கேன். கோவப்படக்கூடாது இல்லையா, தப்பு இல்லை. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடிஷ்னல் பாயிண்ட்டை சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதாவது லைஃப்பில் உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் ஒதுக்குங்க. ஒரு நாளைக்கு வெறும் 10 நிமிஷம் ஒதுக்கி, நான் இந்த உலகத்தில் இருக்குது எனக்கு ரொம்ப தேங்க்ஸ், என்னோடய அம்மா அப்பாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ், என்னோடய பிஸ்னஸ் கெரியர் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு யூனிவர்ஸ்க்கெலாம் நீங்கள் சொல்லணும். உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க, தயவு செஞ்சு சொல்கிறேன். ஒரு 10 நிமிஷம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்துருந்ததுன்னா இந்த யூனிவர்ஸ் தான் உங்களுக்கு கண்டிப்பாக அதை காமிச்சிருக்கோம். இனிமே ஸ்டே டியூன், இட்ஸ் மீ ஆல்ஃபா. மறக்காமல் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க.